ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். விதவிதமாக சாப்பிட்றது யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்றது தான் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெரைட்டியாக வேணும். இது பிசிபேலா பாத்துங்க. நம்ம சாதம் சாம்பார்னு வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பார் சாதம்னு வைங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. மாங்காவை மட்டும் மேலே அப்படியே பச்சையாக தூவுங்க, வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது கொண்டக்கடலைங்க. இந்த கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா? இதையும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாம்பாரில் போடாமல், சாதத்தில் போடாமல் தனியாக வேக வச்சு சுண்டலாக கொடுங்க. சூப்பர் சைட் டிஷ்ஷு. அடுத்தது உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி குண்டு குண்டாக உருளைக்கிழங்க பசங்களுக்கு அப்படியே மிளகாப்பொடி போட்டு தாளித்து வறுத்து கொடுக்கணும். நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. இந்த சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தனித்தனியாக எடுக்க வரணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க. இந்த சக்கரை பொங்கலை முந்திரி திராட்சைன்னு மட்டும் போடாமல் பாதாம், வெள்ளரி விதை, கருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு ஃபுல்லுமே கீ வேண்டாம், கொஞ்சோண்டு கோல்டு வினரையும் சேர்த்து தாளித்து கொட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பிள்ளைங்க அப்படியே கையில் ஒழுக நக்கி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி சக்கரை பொங்கல் எந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. புளிப்பான மாங்காவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் நான் வேப்பம்பூவும் போட்டிருக்கேன். இந்த கசப்பே தெரியாது. காஞ்ச வேப்பம்பூவில் சும்மா ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ எடுத்து போட்டுக்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணும்போது தோலை சீவிட்டு பில்லையாக அரிஞ்சிக்கோங்க. சீவாதீங்க. சீவுக்கட்டையில் சீவினிங்கன்னா குழன்னு ஆகிடும். இந்த மாங்காய் பச்சடியை இந்த மாதிரி மாங்காவை நறுக்கி போட்டு வெல்லத்தில் இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா, இதில் கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகா பொடியும் போடுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ தாளித்த சாம்பார் சாதம், அதுக்கு சூப்பரான ஒரு சுண்டல், உருளைக்கிழங்கு, தாளித்த சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு, அப்புறம் கமன்னு ஒரு சக்கரை பொங்கல் வாசனையோட, இது கூட ஒரு ஆப்டாக இன்னொரு ஸ்வீட்டு மாங்காய் பச்சடி, கொண்டக்கடலை போட்ட ஒரு சுண்டல். வேறு லெவலில் இருக்குங்க இந்த காம்பினேஷன். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் இந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் செய்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வச்சு ரசம் வச்சு அதெல்லாம் வேலைக்காகாது. இப்படி விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் பசங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.